நல்ல தகப்பனுக்காக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாடு கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்தில் முதல் சாமத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை பண்ணும்படி இந்த நாளிலேயே கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் இதோ இந்த யூடியூபில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாஞ்சியத்தோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு உணர்ந்து எனக்குத்தான் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் குடும்பங்களையும் இந்த நாளில கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த வசனத்தை அனுப்புகிறோம். கர்த்தாவே உடைய கிருபை தயவும் இறங்கட்டும். இந்த நாளில எண்ணாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் வசனம் சொல்லுகிறது. 15ஆம் வசனத்தில் அதிகாரம் 32 வசனம் 15, நீங்கள் அவரை விட்டு பின் வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த கர்த்தரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்கள் வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். என் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பின் வாங்காமல், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், கர்த்தரை விட்டு விலகாமல், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் ஜெபத்திலேயே உறுதிப்பட்டு இருக்கணும், ஜெபத்திலேயே தரித்து இருக்கணும், ஜெபத்திலேயே விழிப்பா இருக்கணும். ஜெபம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம். ஜெபம் என்பது வாழ்க்கையில முன்னேறும்படி செய்யும். இந்த பார்ல இந்த நாளில இதனுடைய தலைப்பு பின் வாங்குதல் அப்படின்னு சொல்லுகிறார். நீங்க பின் வாங்காதபடி நீங்கள் உங்களை பரிசுத்தத்துல கொண்டு வரும்படி கர்த்தர் அந்த நாளிலே நமக்கு வசனத்தை கொடுக்கிறார். உபாகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணும் வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் பின் வாங்காதபடி நீங்கள் அநேக ஸ்திரீகளோடு கூட வெள்ளியும் பொன்னும் தனக்கென்று மிகுதியாய் பெருக்க பண்ணவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் நமக்கு போதும் என்கிற மனம் வராது. என்னத்தான் பொன்னும் வெள்ளியும் உயரும் மேன்மை இருந்தாலும் நம்முடைய இருதயம் போதும் என்று சொல்லவே சொல்லாது. ஏனென்றால் கர்த்தர் எச்சரிப்பாய் முன்பாகவே சொல்லுகிறார், நீங்கள் பின் வாங்காதபடி இந்த பூமியில பொன்னும் பொருளும் விளையேறப்பட்ட என்ன சூழ்நிலை காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் அவை மேல எண்ணத்தை வைக்காமல் அது கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி அவைகளையே நம்பி வாழாம நீங்கள் உங்களை உருவாக்கின கர்த்தருடைய சமூகத்தில் முன்னேற்றமாய் ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படியாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கதறினார்கள், தேவன் நோக்கி முறையிட்டார்கள். தேவன் ஜெபத்தை கேட்டார். ஆனால் அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கிருந்து அந்த எகிப்திலிருந்து கொடூரத்திலிருந்து விடுவித்து எத்தனையோ நன்மைகளையும் எத்தனையோ ஆச்சரியமான அதிசயமான காரியங்களையும் கர்த்தர் அந்த நாளில் எகிப்தின் அந்த ஜனங்களுக்கு அங்கிருந்து மீட்கும்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொண்டார். 10 வாதைகள் எகிப்துக்கு வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரல. செங்கல் 2ஆக பிளந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினார். பின்பு எகிப்து வந்தார்கள், அவர்கள் தண்ணீர்ல கடல்ல மேற்கொண்டு அவர்கள் மாண்டு மடிந்து போனார்கள். என் தெய்வ பிள்ளைகளை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, கானான் தேசத்துக்கு கர்த்தர் இலவசமாக அழைக்கிறார். அவர் கண்ணீர் விட்டார்கள், ஜபித்தார்கள், விடுவிக்க வேண்டும் என்று கதறினார்கள். கர்த்தர் பார்க்கிறார், கண்ணீரை கேட்கிறார், அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். எத்தனையோ நன்மைகளை அற்புதங்களும் செய்கிறார். இறைச்சியை கேட்டார், மன்னாவை கேட்டார், நீ எத்தனையோ தேவைகள் கேட்டார், அனைத்தும் கர்த்தர் கொடுத்தார். உடலிலே ஆரோக்கியம், பலன், உடை தேய்ந்து போகல, சப்பல் தேய்ந்து போகல. 40 வருஷமா மேக ஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் கூட இருந்து நடத்தினார். ஆனா நடத்தின எல்லா காரியத்தையும் இவர்கள் அற்புதத்துக்கு மாத்திரம்தான் வாழ்ந்தார்கள், நன்மைக்கு மாத்திரம்தான் வாழ்ந்தார்கள், செய்த எல்லா உதவிக்கு தான் வாழ்ந்தாங்க. ஆனா விசுவாசத்துல பின்வாங்கி இருந்தாங்க, நம்பிக்கையில பின்வாங்கி இருந்தார்கள். எகிப்தில் இருக்கிற அந்த கொடிய தேவனை, அந்த விக்கிரங்களை வணங்கக்கூடாது என்று சொன்னார். ஆனா இவர்களோ சீனாய் மலைக்கு போன மோசே, நாட்கள் பெருகினதே, நாட்கள் கூடினதே, இன்னும் வரலையே, காண என்ன ஆயிடுச்சு என்று சொல்லி இவர்களை தனக்கென்று அந்த எகிப்தில் விட்டு வந்த அந்த எகிப்து அந்த
பொல்லாத விக்கிரத்தை இவர்கள் உண்டு பண்ணி காதிலும் கையில் இருக்கிற நகையெல்லாம் கழட்டி அவர்கள் தனக்கென்று ஒரு தேவன் வேண்டும், மோசேக்கு அவலத்தை நீ யாரும் எங்க வணங்கற்கு யாரும் இல்லை என்று சொல்லி தனக்குள்ள ஒரு தேவர்களை உண்டு பண்ணுகிறார், வணங்குகிறார், தேவனை விட்டு பின் வாங்குறாங்க. யார் கானான் தேசத்துக்கு போனார்கள்? காலேபும் ஜோசுவும் தான் போனாங்க. மீதான போகல, அங்க மடிந்தார்கள், மாண்டு போனார்கள், செத்து போனார்கள். வர 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 அந்தந்த இடத்துல புதைத்தார்கள். என்ன காரணம்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்தார். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காம, படைத்தவருக்கு இடம் கொடுக்காம, நன்மையானவருக்கு இடம் கொடுக்காம, உங்களை அழைத்த தேவனுக்கு இடம் கொடுக்காம, உங்களுக்கு செய்த அற்புதமான தேவனுக்கு இடம் கொடுக்காம, நீங்கள் உங்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி, நீங்கள் உங்களுக்காகவே ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணி நீங்கள் பின்வாங்கி போய்விட்டீர்கள். பின்வாங்கி போய்விட்டீர்கள். இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், பின் வாங்காமல் உங்கள் இருதயம் பின்வாங்கி போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்க பரிசுத்தத்துக்கு ஏராளமான பிரச்சனைகள் வரும், ஏராளமான போராட்டங்கள், எதிர்ப்புகள் வரும், ஏராளமான நிந்தைகள், வேதனைகள், கொடூரங்கள் வரும், ஏராளமான எதிர்ப்புகளும் விரோதங்களும் வரும். ஆனா அவைகளுக்கு உங்கள் இருதயத்தை செலுத்தாமல், அவைகளுக்கு உங்கள் எண்ணத்தை உணர்த்தாமல், அதற்கு செலுத்தாமல், பற்றி கொள்ளாமல், கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாகவே அவர் ஜெயித்தார், அவரோடு கூட நாமும் சகலத்தையும் ஜெயித்து தேவ சமூகத்தில் முன்னோட்டமாய் போக வேண்டும் என்ற உணர்வும், அந்த பரிசுத்தம் நிறைந்த ஏக்கமும், அந்த பரிசுத்தம் நிறைந்த தாழ்மையும் தாகமும் உங்களுக்குள்ள வளர வேண்டுமாய் இருந்தால், நீங்கள் பின் வாங்காமல் எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டு வாருங்கள், எல்லாவற்றையும் சாதித்து கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால இந்த பூமியில பின் வாங்காமல் முன்னேற வேண்டுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னார், எல்லாரும் தேவ சமூகத்துக்கு முன்னேறி செல்லுங்கள், முன்னோட்டமா போங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார், கர்த்தர் உங்களுக்கு புதிய நன்மைகளை செய்ய போகிறார், கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான புதிய காரியங்களை, அரிய காரியங்களை செய்ய போகிறார். முன்னோட்டமாய் பின்வாங்காமல், பின்தங்கி போகாமல், இழந்த அத்தனையும் மீண்டும் தரும்படி நீங்கள் முன்னோட்டமாய் போங்கள். எகிப்தின் கொடூரத்திலிருந்து மீண்டும் அதிலே சிந்திக்காமல், நினைக்காமல், அங்கு இருக்கிற வேதனையிலும், அங்கு இருக்கிற பாகலுக்கும், அங்கு இருக்கிற பொல்லாப்பும், அங்கு இருக்கிற பொய்களுக்கும், அங்கு இருக்கிற பாடுகளுக்கும் நீங்கள் நினையாதபடி பரிசுத்தம் என்கிற ஒரு எண்ணத்துக்கு, பரிசுத்தம் என்கிற ஆசீர்வாதத்துக்கு உங்களை கொண்டு வரும்போது நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பின்வாங்காமல் முன்னோட்டமா போக வேண்டும், சகலத்தையும் ஜெயிக்க வேண்டும். இப்படியா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், முதல் வசனம் எல்லாம் சொல்லுகிறது, ஆபிரகாமையா கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமே நீ வா என்று கூப்பிடுகிறார். ஆபிரகாம் பின்வாங்கல, நான் ஏன் போகணும் என்று நினைக்கல. என் தேவன் என்னை அழைக்கிறார், உண்மையுள்ள தேவன் அழைக்கிறார், பரிசுத்தமுள்ள தேவன் அழைக்கிறார், பாவத்திலிருந்து விடுவிக்க அழைக்கிறார், தூய்மைக்கு அழைக்கிறார், சுத்தமான காரியத்துக்கு அழைக்கிறார், அவருடைய பரிசுத்த நன்மைக்கு அழைக்கிறார். எனக்கு அவர் போதும் என்று சொல்லி ஆபிரகாம் தன் வீட்டை விட்டார், தன் குடும்பத்தை விட்டார், தன் இனத்தை விட்டார், தேசத்தை விட்டார், எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து உடனே வந்தார். ஏன் ஆண்டவரே வரணும்? என் குடும்பம் இருக்குதே, சொத்து இருக்குதே, இடம் இருக்குதே, என்னுடைய வீடு இருக்குதே, என்னுடைய தாய் எல்லாம், அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், ஒரே ஒரு வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார், ஒரே ஒரு வார்த்தைக்கு பின்வாங்காமல் முன்னோட்டமாய் போனார். இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று பேர். உலகத்துக்கும் தேசத்துக்கும் நாட்டுக்கும் ஒரு விசுவாசம் என்கிற ஒரு தகப்பன் ஆபிரகாமை தான் சொல்லுவார்கள். விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்துல பெருகின தந்தை, விசுவாசத்துல மேற்கொண்ட தந்தை, விசுவாசத்துல சகலத்தையும் முன்னோட்டமாய் போன அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக ஒரு முன்னோட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார். பின்வாங்காமல் முன்னோட்டமாய் வாங்க, பின்வாங்காமல் முன்னேறி செல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு முன்னேறி செல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னேறி செல்லுங்க, கர்த்தருடைய நன்மைக்கு முன்னேறி செல்லுங்க.
கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர்கிட்ட தான் எல்லா பரிசுத்தம் இருக்கிறது, எல்லா உண்மை அவர்கிட்ட தான் இருக்கிறது, எல்லா நன்மை அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் சகலத்துக்கும் அதிகாரி. அவர்கிட்ட தான் ஒரு நாள் போக போகிறோம். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், உங்க உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்க நீதியை காத்துக்கொள்ளுங்க, உங்க தெய்வ பயபக்தி உங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க. தெய்வனே பற்றி கொள்ளுங்க. பின் வாங்காமல் பின் செல்லாமல் கர்த்தரையே நினைவிலே கருதிலே கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை பின்வர செய்ய மாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, வாழுகிற ஒரே ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு, அந்த பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களையே நீங்கள் ஆராயுங்க. நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, தெய்வ சமூகத்துக்கு போவானா, தேவனோடு கூட இருப்பனா, என் வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறதா, என் வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்கிறதா, என் வாழ்க்கையில குறை இருக்கிறதா, நான் தேவனை தான் பற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி உங்களை ஆராயுங்க. இதுல குறை இருக்கிற, எதுல தவறு இருக்கிற, எதுல தவறா இருக்கிறதா மாட்டிக்கிங்க, திருத்திக்கிங்க, உங்களை ஒழுங்குபடுத்திக்கிங்க, உங்களை தூய்மைக்குள்ள கொண்டு வாங்க, பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிடாத தேவன் உங்களை பார்த்து இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, யூடியூப் வழியாக பார்க்கிற, ஜெபத்தை பார்க்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற, வசனத்தை கேட்கிற, நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நாளிலே தொடும்படி, கர்த்தர் நாளிலே முன்னேற்றமாய் செல்லும்படி, பின்வாங்கி போகாதபடி, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வாழ நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு விடுகிறார். நாளிலே உங்களுக்கு கர்த்தர் அழைப்பு விடுகிறார். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று சொல்லி, இப்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் ராத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மன்சீஸ் என்னும் சங்கீதம் அவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்க தேவனுடைய நாமத்தை மறக்கல, எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று சொல்லுகிறார். பின்வாங்காத ஒரு வாழ்க்கை, பின்னோட்டம் திரும்பி பார்க்காத ஒரு வாழ்க்கை. அன்றைக்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது லோத்தோடைய மனைவி அந்த சொமர பட்டணத்திலிருந்து அங்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இந்த பட்டணத்தை அழிக்க போகிற, இந்த பட்டணம் அழிக்கப்படுகிறது, இதில் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, இதில் வேசித்தனம் பெருகி கொண்டிருக்கிறது, இதில் இருள் மூழ்கி கொண்டிருக்கிறது, இந்த தேசத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி லோத்துவின் குடும்பத்தை தேவன் எச்சரித்து தன்னுடைய காரியத்தில் பின்வாங்கி போகாமல் முன்னோட்டத்துக்கு அழைக்கிறார். தேவ தூதர்களை அனுப்பி அந்த வீட்டில் அந்த ஜனங்களை, அந்த லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றும்படி சொல்லுகிறார். லோத்துவே, சீக்கிரம் போ, அந்த தேசத்தை விட்டு, இந்த இடத்தை விட்டு போயிரு, பின்வாங்கி பார்க்காத. உன்னை ஆண்டவர் முன்னோட்டத்துக்கு அழைக்கிறார், உன்னை பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார், உன் வழியை பாதுகாக்க அழைக்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்று சொல்லி நோவாவின் அந்த லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், பின்வாங்காமல் இருங்கள், பின்னிட்டு பார்க்காதீங்க, விட்ட வீடு சொத்து எதையும் பார்க்காதீங்க, அவை கர்த்தர் இரட்டிப்பா தருவார். கர்த்தரோடு சமூகத்துக்கு கீழ்ப்படிஞ்சு முன்னோட்டமா போங்க என்று அழைக்கிறார். போய்கொண்டிருக்கும் போது உடனே கொமரப்பட்டத்துல கந்தகம் வந்தது, அக்கினி வந்து, நெருப்பு வந்து, எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனால் லோத்துடைய மனைவியோ தன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தாள், தன்னுடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தாள், தன் மாம்சத்துடைய காரியத்துக்கு வாழ்ந்தாள். தேவனுக்கு பயப்படல, தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியல. பின்னோட்டமா பார்க்காத, திரும்பி பார்க்காத என்று சொல்லும் போது கர்த்தருடைய வழியை பார்க்காம, கர்த்தருடைய முன்னோட்டத்தை பார்க்காம, கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்க்காம திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்தாள். என்ன ஆனது? உப்புக்கல்லாய் மாறினார். உப்புக்கல்லாய் மாறினார். வாழ்வு போய்விட்டது, தேவ பரிசுத்தம் போய்விட்டது, தேவன் சொன்ன முன்னேற்றத்தின் உண்மை போய்விட்டது. இப்போ உப்புக்கல்லாய் மாறினார், பிரோஜனம் இல்லாம மாறினார், உப்பு தூணாய் மாறிவிட்டார், பிரோஜனமே இல்லை. தேவனை அழைக்கிறாரா? தேவன் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுகிறாரா? இன்றைக்கே பின்வாங்காமல் முன்னோட்டமா வாருங்க, முன்னோட்டமா போங்க. பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை நான் ஒரு நாளும் பின்வாங்கி போகாமல், விசுவாசத்தை ஒரு நாளும் நான் பின்தங்கி போகாமல் முன்னோட்டமாய் ஓடினேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன், விசுவாசத்தை பற்றி கொண்டேன், விசுவாசத்துல தளர்ந்து போகாம உறுதியா இருந்தேன், விசுவாசத்துல பின்வாங்காமல் பின் போகாம கர்த்தருடைய சமூகத்தை நோக்கியே ஓடினேன். விசுவாசத்தை குறித்து பெருகினார், பின்வாங்காமல் கர்த்தரையே பற்றி கொண்டு வாழ்ந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் உங்களையும் அழைக்கிறார். கர்த்தர் உங்களையும் அழைக்கிறார். இன்னைக்கு பின்னோட்டம் அல்லாம முன்னோட்டத்தை நோக்கி பார்க்கும்படி, பரிசுத்த முன்னேற்றத்தை நோக்கி பார்க்கும்படி, தூய்மையின் முன்னோட்டத்தை பார்க்கும்படி உங்கள் இருதயத்தையும் உங்கள் நினைவுகளையும் உங்கள் எண்ணம் சிந்தனைகளையும் இப்பொழுதே பின்வாங்கி போகாதபடி. அப்படி பின்வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா? பாவம் உங்களை பின்வாங்க செய்கிறதா? பச்சாரம் விழும்படி செய்கிறதா? குடிமயக்கம் விழ செய்கிறதா? உலகத்தில் இருக்கிற இச்சையின் மாயைகள் உங்களை விழும்படி செய்கிறதா? உலகத்தில் இருக்கிற பாவம் பொல்லாப்புகள் உங்களை பின்வாங்கும்படி செய்கிறதா? இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே உங்களை பரிசுத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. தெய்வ பிள்ளைகளே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போக போகிறோம். அப்பா சமத்துக்கு போக போகிறோம். அங்கு சுதந்திரமா இருக்க போகிறோம், நிம்மதியா இருக்க போகிறோம். அங்கு துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, பாரம் இல்லை, வேதனை இல்லை. அங்கு நிரந்தரமாய் முகமா அவரை பார்க்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். அங்கு கோடான கோடி தேவதூர்களை பார்க்க போகிறோம். நாங்கள் ஆராதனை பண்ண போகிறோம், செபிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். இன்றைக்கே பின்வாங்காமல் ஆயத்தப்படுத்திக்கொள். இப்பொழுதே உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். இப்பொழுதே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் இப்பொழுதே அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, பின்வாங்காமல் உங்களை காத்துக்கொள்ளுங்க. பின்வாங்காமல் உங்களை பரிசுத்தத்துல கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயாவை துதிக்கிறோம். பின்வாங்காதபடி காத்துக்கொள்ளுங்க. இன்றே ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே கர்த்தர் அழைக்கிறார். இப்பொழுதே உங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைக்கிறார். ஒரு வாய்ப்பு யூடியூப் வழியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்களை பரிசுத்தத்துக்கு கொண்டு வரும்படி தூண்டுகிறார். அவருடைய சித்தத்துக்கு வரும்படி உங்களை தூண்டுகிறார். அவருடைய உண்மைக்கு வரும்படி உங்களை தூண்டுகிறார். இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் அதிசயமான கர்த்தர். அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் ஆலோசனையின் கர்த்தர். அவர் பின் வாங்காமல் முன்னோட்டமாய் ஓடினார். என் பிள்ளைகளும் பின்வாங்காமல் முன்னோட்டமாய் ஓடணும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அவர் ஆசைப்படுகிறார். நாளிலே எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனவனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் ஈராது என்றார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவனா ஈராமல் ஆத்துமா ஈடேறும்படி விசுவாசிகளாய் இருக்கிறோம். நாளிலே பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கும் பொழுது தான் பிழைப்பு வரும். விசுவாசிக்கும் போது தான் உயர்வு வரும். விசுவாசிக்கும் போது தான் மேன்மை வரும். விசுவாசிக்கும் போது தான் சகலத்தையும் சாதிக்க முடியும். பாருங்க, வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமா ஈராது என்று சொல்லுகிறார். நீங்க பின்வாங்கி போயிட்டா கர்த்தருடைய இருதயம் உங்களுக்குள்ள இருக்காது. நீங்க பின்வாங்கி போயிட்டா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருக்காது. நீங்க பின்வாங்கி போயிட்டா கர்த்தர் உங்களை பார்க்க மாட்டார். நீங்க பின்வாங்கி போயிட்டா கர்த்தருக்கு துக்கமாயிரும். நீங்க பின்வாங்கி போயிட்டா கர்த்தர் உங்க மேல ஆசீர்வாதத்தை பொழிய மாட்டார். நீங்க பின்வாங்கி போயிட்டா பிசாசு உங்களை ஆளுகை செய்வான். உலகம் உங்களை ஆளுகை செய்யும். நரகம் உங்களை ஆளுகை செய்யும். பாதாளம் உங்களை ஆளுகை செய்யும். உலக பொல்லாத இச்சைகள் ஆளுகை செய்யும். இன்றைக்கே உன்னை திருத்திக்கொள். கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். நாமோ கெட்டு போகாம பின்வாங்குகிறவர்களில் ஈராமல் ஆத்ம ஈடேறும்படி விசுவாசிகளாய் இருக்கிறோம் என்று சொல்கிறோம். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறாளா ஈராமல் அப்படி சொல்லுகிறார். கெட்டு போக நாம் பின்வாங்குகிறாளா ஈராமல் ஆத்ம ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். கெட்டு போகக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. ஈடேற வேண்டும், முன்னேற வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். அவருடைய பாதையை பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். முன்னேறி செல்லணும், முன்னேறி செல்லணும். வாய்ப்பை கொடுக்கிறார், வாய்ப்பை கொடுக்கிறார், தருணத்தை கொடுக்கிறார். ஜீவன் போக மட்டும், சுவாசம் தேவ சமுத்திர திரும்புற மட்டும் வாய்ப்பை கொடுக்கிறார், தருணத்தை கொடுக்கிறார். இன்றைக்கே உன்னை மாற்றிக்கொள். இன்றைக்கே உங்களை திருத்திக்கொள். இன்றைக்கே பின் வாங்குகிறியா? பின்வாங்கக்கூடிய காரிய உணர்த்துல உண்டா? பின்வாங்கக்கூடிய உணர்வு எனக்கு உங்கள்கிட்ட இருக்குதா? மனுஷன் பின்வாங்கும்படி செய்கிறானா? மாய மந்திரங்கள் பின்வாங்கும்படி செய்கிறதா? உலக இச்சைகள் பின்வாங்கும்படி செய்கிறதா? உலக மக்கள் உங்களுக்கு மனிதர்கள் வேறு வழி காண்பிக்கும்படி செய்கிறார்களா? இன்றைக்கே உன்னை திருத்திக்கொள். இன்றைக்கே தேவனுடைய ரத்தத்துக்குள்ள வா. இன்றைக்கே தேவ வசனத்துக்குள்ள வாங்க. இன்றைக்கே தேவ பிரசனத்துக்குள்ள வாங்க. இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார். இப்பொழுது இந்த நேரத்தில் பார்க்கிற உங்களை இந்த நிமிடத்தில் அழைக்கிறார். பார்க்கிற உங்களை அழைக்கிறார்.
பார்த்து கொண்டிருக்கிறவங்களை அழைக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை அழைக்கிறார், நம்புகிறவங்களை அழைக்கிறார், பரிசுத்தல நிரம்பவர்களை அழைக்கிறார். இன்றைக்கே ஒரு விடுதலை, இன்றைக்கே ஒரு சுகம், இன்றைக்கே பரிசுத்தமான நன்மை, இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை கொடுங்க, உங்களை கொடுங்க தேவ பிள்ளைகளே, உங்களை கொடுங்க. அவர் நல்ல தகப்பனாயிருக்கிறார், அவர் நல்ல தகப்பனாயிருக்கிறார். ஜீசஸ் இப்படியாய் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனம் சொல்லுகிறது. ஆனபடி அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போக காணப்படாதபடி பயந்து இருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள்ள பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாய் நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகம் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல்களில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். தேவ பிள்ளைகளே, பின் வாங்காமல் ஆனபடினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனாக காணப்படாதபடி பயபக்தியா இருக்க கடவும், பயந்து இருக்க கடவும். வேத வசனத்தை நம்பி பின்வாங்கி போகாதபடி பயபக்தியாக இருக்க கடவும் என்று சொல்லுகிறார். பயபக்தியோடு இருக்க கடவும், பயபக்தியோடு நடுக்கத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுகிறார். பின்வாங்கி போகாமல் தேவ வசனத்தை கேட்டு வழியோரத்தில் விதைத்த விதை அல்லாமல், முற்செடியில விதைத்த விதை அல்லாமல், நல்ல கற்பாறையில விதைத்த விதை அல்லாமல், நல்ல நிலத்தில விதைத்த நல்ல விதையாகவும் அது 100, 30, 60 பெருகும் பண்ணும்படி கர்த்தர் அந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். நீங்கள் 30, 60, 100 பெருகணும். இப்பொழுதே உங்களை அழைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் செபத்தை உங்களுக்காய் நேராய் வருகிறது. இதை பார்க்கிற உங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார். பின்வாங்கி போகாமல், கெட்டு போகாமல் நீங்கள் வசனத்தை நம்புங்க, கேளுங்க, பிரோஜனமாய் இருங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இப்படியாக ஏசாயாவில் 59ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்காய் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இஞ்சி கேட்கிறேன், தேவ சமூகத்தில் வாங்க. வாழ்க்கையை உங்களை விட்டுறாதீங்க. பின்வாங்கும்படியான எண்ணங்கள் பலதும் வரும். பின்வாங்கி போயிடாதீங்க. பின்னோட்டமா உங்க எண்ணத்தை உங்க வாழ்க்கையும் கொடுத்துடாதீங்க. உலகத்துக்காக, இச்சைக்காக, எந்த ஒரு மனிதனுக்காக, உலக இன்ப ஆசைக்காக உங்களை கொடுத்து விடாதீங்க. இப்பொழுதே உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. இப்பொழுதே உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை முற்றிலும் பரிசுத்தத்துக்குள் அழைக்கிறார். முற்றிலும் பரிசுத்தத்துக்குள் அழைக்கிறார். இப்பொழுதே அவருடைய சமூகத்தில் உங்களை வரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இதோ 59ஆம் ஏசாயாவில் 2, 3 மீண்டும் 13ஆம் அதிகார வாசனம் சொல்லுகிறது. இதோ நீங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர்கள் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேடை வசனிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலக்கமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளும் கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம் என்று சொல்லுகிறார். உங்கள் மீறுதல்களே உங்களை பின்தாழ வைக்கும். உங்கள் மீறுதல்களே உங்களை பின்வாங்கும்படி செய்யும். உங்கள் மீறுதல்களே, உங்க உணர்வுகளே, உங்க பாவங்களே பின்வாங்கும்படி செய்யும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே பரிசுத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. பின்வாங்கி போயிடாதீங்க. பின்னோட்டமா உங்களை கொடுத்துடாதீங்க. வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளது, வாழ்க்கை தூய்மை உள்ளது. வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அழைக்கிறார். தேவ சமூகத்தில் வாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த வசனத்தின் சபத்தையும் பார்க்கிற தேவ பிள்ளைகளே,
கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை நம்பிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் விட மாட்டார், ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார். உங்களை நேசிக்கிறார், உங்களை ரொம்ப அன்பு செய்ய ஆசைப்படுகிறார். அவர் நம்மளை அன்பு செய்யத்தான் ரத்தம் சிந்துகிறார். அவர் நம்மளை பின்வாங்கி போகாதபடித்தான் அவர் இன்றைக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பின்வாங்கி போகாதபடித்தான் இன்னைக்கு நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பின்வாங்கி போகாதபடித்தான் இன்னைக்கும் நமக்காக வாய்ப்பையும் நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் பின்வாங்கி போகாதபடித்தான் நம்மளை காத்து கொள்ளுகிறார். இன்னைக்கு என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே உங்களை திரும்புங்க. இப்பவே உங்களை தேவ சமூகத்தில் கொடுங்க. ஹல்லேலூயா. இப்படியாக வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தில் 34 அதிகாரத்தில் 33 வசனம், ஓசியா இஸ்ரவேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகள் எல்லாம் அகற்றி இஸ்ரவேலில் காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதே இல்லை. யோசியா இஸ்ரவேல் ஜனங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்தார். அங்கு இருக்கிற அருவருப்பான காரியங்கள், அருவருப்பான பொல்லாத எல்லா காரியத்தையும் அகற்றி விட்டார். ஓசியா உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் தேவனுடைய வசனங்களை போதித்துக் கொண்டிருந்தார், சத்தியங்களை போதித்துக் கொண்டிருந்தார். பின்வாங்கி போகாதபடி கர்த்தரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதே இல்லை. ஒரு நாளும் பின்வாங்கினது இல்லை. எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தும் பின்வாங்கி போகவில்லை. கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் மேல ஒரு உறுதி இருந்தது, கர்த்தர் மேல உயர்வான மேன்மை இருந்தது, உயர்வான பரிசுத்தம் இருந்தது. இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார், உங்களையும் பரிசுத்தத்துக்குள்ள அழைக்கிறார், உங்களையும் மகிமைக்குள்ள அழைக்கிறார். இன்றைக்கே ஒப்புக்கொடுங்க, இன்றைக்கே ஒப்புக்கொடுங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இன்றைக்கே இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கும்படி செபிக்கிறேன். இப்படி ஓசியா ராஜாவாய் இருக்கிற பொழுது 8 வயதாய் இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதே செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலதும் இடதுமாய் விழாமல் நடந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஓசியா ராஜாவாய் இருக்கிற பொழுது 8 வயதாய் இருந்தார், ராஜாவாய் இருந்தார். 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார். எருசலேமிலே பெரிய ஒரு ராஜாவாய் இருந்தார். உலக பொருளுக்கு ஆசைப்படல, உலக பொன் பொருளுக்கு ஆசைப்படல, உலக வேசித்தன உலக காரியத்துக்கு ஆசைப்படல. அவர் 8 வயதிலேயே 8 வயதிலிருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார். 8 வயதில். அப்ப இந்த 8 வயது என்று சொல்லும் பொழுது எப்படி அவருக்குள்ள ஒரு ஞானம் இருந்திருக்கும், எப்படி ஒரு பரிசுத்தம் நிறைந்த வல்லமை இருந்திருக்கும், எப்படி பரிசுத்தத்தில் நடக்கும்படி கர்த்தர் உள்ளத்தில் பரிசுத்தத்தில் வைத்திருப்பார். 8 வயதில் 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே வலதும் இடதுமாய் விலகாமல் நடந்தான். இடதும் வலதும் விழுந்து போகாமல் நடந்தான். எங்கும் விழுந்து போகல. விழுந்து போகக்கூடிய காரியம் வந்தது, ஆனால் எழுந்திருக்கும்படியாய் முன்னேறி செல்லும்படியாய் முன்னோட்டமாய் வாழ்ந்தான். புதிய காரியங்களுக்கு ஏற்றபடி தன் முன்னோட்டத்தை பார்த்தார், முன்னோட்டமாய் இருந்தார். ஒரு நிமிஷமும் பின்வாங்கல, ஒரு நொடி பொழுதும் பின்வாங்கல, பின்வாங்காமல் காத்துக்கொண்டார். 8 வயதிலே 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். எப்பேரிப்பட்ட ஒரு வாய்ப்பாண்டர் கொடுத்திருக்கிறார், எப்பேரிப்பட்ட ஒரு தைரியம் கொடுத்திருக்கிறார், எப்பேரிப்பட்ட விசுவாசத்துல மேன்மை கொடுத்திருக்கிறார். எல்லா அருவருப்புகளை அழித்தார், எல்லா அருவருப்புகளை சுட்டரித்தார், எல்லா அருவருப்புகளை விளக்கினார், ஜனங்களை பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வந்தார். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி பின்வாங்கி போகாதபடி எப்படி யோசியா பரிசுத்தத்தில் இருந்தாரோ தன் ஜனங்களை பரிசுத்தத்தில் கொண்டு வந்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் நாளில் அழைக்கிறார், உங்களை இந்த நாளில பரிசுத்தத்துக்குள்ள அழைக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். இந்த பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு பரிசுத்த ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களையும் கர்த்தர் தூண்டுகிறார்,
உங்களையும் கர்த்தர் பரிசுத்தத்துக்குள்ள எழுப்புகிறார். உங்களையும் பரிசுத்தத்துக்குள்ள உயர்த்தும்படி மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் தூண்டுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட இணைந்திருங்க. கர்த்தரோடு கூட இணைந்திருங்க. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. பரிசுத்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த வல்லமை இறங்கி கொண்டிருக்குது. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கி கொண்டிருக்குது. ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். உங்க எண்ண உணர்வு நினைவெல்லாம் பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வருகிறார். முன்னோட்டத்துக்கு கொண்டு வருகிறார். பரிசுத்தத்துக்கு முன்னோட்டத்தை கொண்டு வருகிறார். உங்களுக்கு எதிர்ப்பு மாறுகிறது, பொல்லாப்பு மாறுகிறது, வியாதி மாறுகிறது, நோய் மாறுகிறது, பிரச்சனை மாறுகிறது. பின் வாங்குகிற காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் அழிக்கிறார், சுட்டரிக்கிறார், சுட்டரிக்கிறார். பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வருகிறார். பரிசுத்தாவில நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இப்படியாக 2 ராஜாக்களை முடிவு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடித்து விடுவோம். 2 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் யோசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதருடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமில் 29 வருஷம் அரசாண்டான். சக்கரியாவின் குமாரனாகிய அவன் தாயின் பேர் ஆவி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதே செய்தார். செம்மையானதே செய்தார். எசேக்கியா செம்மையானதே செய்தார். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனை எல்லாம் கைகொண்டு நடந்தான். ஆகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அவரை போகிற இடம் எங்கும் அவனுக்குள் அனுகூலமாயிற்று. அசரிய ராஜாவெல்லாம் சேவியாமல் அதன் அதிகாரத்தில் நான் தள்ளிவிட்டான். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எசேக்கியா பின்வாங்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தது போல இன்னைக்கு நீங்களும் பின்வாங்கி போகாமல் முன்னேறி செல்லும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தயவு செய்து இந்த வசனத்தின் சபத்தை பாருங்க, கேளுங்க, உறுதியா இருங்க, இடதும் வலதும் சாய்ந்துறாருங்க, முன்னோட்டமா இருங்க, பரிசுத்தத்துல வளருங்க, தூய்மையில வளருங்க, முன்னோட்டமா செல்லுங்க. பரலோகத்துக்கு போக போகிறோம், ஜாலியா இருக்க போகிறோம், சந்தோஷமா இருக்க போகிறோம். உங்க பரிசுத்த முன்னோட்டம் எங்களை நடத்தி செல்லட்டும். சங்கீதம் 94 நிமித்தம் கர்த்தர் போய் கொண்டிருக்கும். அவருக்குள்ள இருக்கிற சத்துருக்களை, அவருக்குள்ள இருந்த அபிஷேகம் எல்லா சத்துக்களையும் முறியடித்துட்டு போனது என்று சொன்னார். இன்னைக்கு இந்த வசனத்தையும் பார்க்கிற, ஜபத்தையும் பார்க்கிற உங்களையும், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகமும் நீங்களும் போகும்போது எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடிப்பார், முறியடிப்பார். தேவ பிள்ளைகளே, ஜபத்தை பாருங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதி. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. பரிசுத்த வல்லமையில நிரப்புவீராக, நிரப்புங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நாமத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாத்திர அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. ஜெபம் கேளும் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.